புசு புசு இட்லி, சாஃப்டான இட்லி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸு. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க. மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருந்தேன். வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரேஷன் அரிசி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்தும் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து எடுத்து தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரிசி பார்த்திங்க அப்படின்னா 1 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 கிளாஸ் வந்து பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். 4 கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் புழுங்கரிசி. ரேஷன் புழுங்கரிசி வந்து கலர் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம். கலர் வந்து உங்களுக்கு மாறி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம வாஷ் பண்ணுறதுல தான் கலர் வந்து உங்களுக்கு போயிடும். அந்த இந்த பழுப்பு நிறத்துலேயே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இட்லி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் ரேஷன் புழுங்கரிசி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி இந்த ரேஷன் அரிசியில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிசுப்பு தன்மை கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு 4லேருந்து 5 டைம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து 2க்குமே தனித்தனியாக நல்ல தண்ணியை ஊற்றி உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நான். அடுத்த நாள் காலையில் எடுத்து அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே வந்து அரைச்சிருக்கேன். ஸோ உளுந்து வந்து நல்லா புசு புசுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து 100% எல்லாமே அரைப்படாது. 1 2 இருக்கும். ஸோ அதனால் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா ஆமணக்கு விதை, கேஸ்ட்ரு சீடு அப்படிம்பாங்க. இது வந்து உடம்புக்கு கேடு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இட்லி ஒட்டாமல் வர்றதுக்கு வந்து இந்த விதை வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். 4லேருந்து 5 போட்டால் போதும், இல்லை அட்லீஸ்ட் 3 போட்டிங்கன்னா கூட போதுமானது தான். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. உளுந்து எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ சம்மர் சீசனுங்கிறனால வெளியே நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சாலும் புளிச்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா அரிசி போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஆமணக்கு விதையை வந்து நான் போட்டுடுறேன். தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம உள்ளே போடணும். போட்டுட்டு அரிசியும் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா கூட தோசை ஊற்றுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து, அரிசி, உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிட்டு தான் மிக்ஸ் பண்ண முடியும், கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது, அந்த அளவுக்கு கலந்து வராது. நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வராது. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட கை பக்குவம் வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். அதே மாதிரி உளுந்து அதே மாதிரி தான். ஒவ்வொரு உளுந்து வந்து இட்லி டேஸ்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். நீங்கள் ஒன்ஸ் அந்த உளுந்து உங்களுக்கு அந்த கடையில் வாங்குகிற உளுந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதே உளுந்தாக வாங்குங்க. ஏன்னா இட்லி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 hours to 5 hours புளிச்சா போதும். ஏன்னா இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால நீங்கள் 8 மணி நேரம் ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே புளிப்பாக வந்துடும். ஸோ இட்லிக்கு வந்து நல்லா இருக்காது. ரொம்ப நாள் வச்சும் நம்ம வந்து இட்லி மாவு எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 hours மட்டும்தான் நான் வந்து புளிக்க வச்சேன். அதுக்கப்புறம் எடுத்து கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கலந்து நல்லா புளிச்ச மாவை நல்லா கலக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா அரிசி மாவு எல்லாமே கீழே இருக்கும், உளுந்து எல்லாமே மேலே இருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்து இட்லி வந்து அழகாக நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அவ்வளோதாங்க. இட்லி மாவு ஊற்றி இட்லி நல்லா வேக வச்சு சாஃப்டாக இட்லி, நல்லா சட்னி, சாம்பார் என்ன வேணாலும் இட்லி பொடி வச்சா கூட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நம்ம வாஷ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது மாவு வந்து நல்லா ஒயிட்டாக நல்லா வெள்ளை கலரில் வரும். ரேஷன் அரிசி யூஸ் பண்ணால் டேஸ்ட் வராது, ரொம்ப பிசுன்னு இருக்கும். அதே மாதிரி வந்து கல் மாதிரி இருக்கும், கலர் வந்து நல்லா வராது அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே தப்பு. ஸோ நம்மளோட புசு இட்லி நல்லா வெள்ளையாக சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போட சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ வீடியோ ஒட்டாமல் வரும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா துணியில் ஒட்டாமல் வரும், நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கல்லையும் தோசை ஒட்டவே ஒட்டாது. அப்படியே அந்த 2 ஃபிங்கரில் அழகாக எடுத்துடலாம் நம்ம.
ஏன்னா அந்த ஆமணக்கு விதை போட்டதுனால பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.